ஹலோ ஆல், இன்றைக்கி வந்து நான் சக்கரவள்ளி கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோவில் ஒரு ஃப்ரை பண்ண போகிறேன். நார்மல் பொட்டேட்டோவை விட இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரை வந்து ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து முதல்ல வந்து இந்த மாதிரி கிழங்குல இருக்கிற தோலை வந்து நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கணும். தோலோடு நம்ம ஃப்ரை பண்ணால் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதனால் நான் தோல் நல்லா எடுத்துக்கிறேன். தோலெல்லாம் நல்லா சீவிட்டு இந்த மாதிரி ஒரே சைஸில் கட் பண்ணிக்கணும். இந்த சைஸ்க்கு கட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். கிழங்கை வந்து நல்லா கட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம மேரினேட் பண்ணணும். அதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். அப்புறம் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், அப்புறம் சில்லி பவுடர். இது வந்து உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு சில்லி பவுடர் எடுத்துக்கலாம். அப்புறம் கரம் மசாலா, இது வந்து 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும். அப்புறம் கொஞ்சம் எண்ணெய், ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 லெமன் ஜூஸ் இதில் சேர்த்துடணும். இதெல்லாம் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணணும். இப்போது ஸ்வீட் பொட்டேட்டோவை நல்லா மேரினேட் பண்ணியாச்சு. இது 1/2 hour அப்படியே இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணலாம். இப்போது நம்ம கிழங்கை வந்து மேரினேட் பண்ணி 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ பேனில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். ஏற்கனவே வந்து கிழங்கை வந்து ஆயில் போட்டு தான் மேரினேட் பண்ணியிருக்கோம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விடுறேன். ஆயில் சூடானதும் அதில் கிழங்கு போடுறேன். கிழங்கை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வதக்கணும். இந்த கிழங்கு வதங்கிறதுக்கு 15 minutes ஆகும். இப்போ ஒரு 5 minutes ஆகிருக்கு. பாதி வதங்கிருக்கு. இப்போ ஒரு 15 minutes ஆகிருக்கு. கிழங்கு நல்லா வதங்கிருச்சு, ரொம்ப சாஃப்டாகிருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போது ரொம்பவே டேஸ்டியான ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரை ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து டீ டைம் ஸ்நாக்காக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.